காட்டில் வளர்ந்த 3 மரங்கள் அழகா வளர்ந்துச்சுங்க. ஒன்னோடு ஒண்ணு பேசிச்சுங்க. நான் இப்படி அரண்மனையில பெரிய தூணா இருப்பேன், நான் ராஜாவுடைய சிம்மாசனமா இருப்பேன், நான் டைட்டானிக் கப்பல் மாதிரி பெருசா பணக்காரெல்லாம் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு கொண்டு போவேன், ராஜாக்கள் எல்லாம் என்னில் பயணிப்பார்கள், மகாராணிகள் எல்லாம் நான் சுமந்து செல்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மரங்கள் 3ம் ஒன்றோடு ஒன்று இப்படி பேசிக்கொண்டன, நான் அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். திடீரென்று மரம் வெட்டுகிறவர்கள் மிஷினோட வந்தாங்க, அடியோடு நறுக்குனாங்க. அந்த மரங்களுடைய கனவுகள் எல்லாம் தவிடுபடியாயினது போல் தோன்றியது. நம் கனவுகள் எல்லாம் வீணாகிவிட்டதே என்ற அந்த 3 மரங்களும் துயரத்தோடு 3 தச்சர்களுடைய கொண்டு போன ஒரு மரம் கொண்டு போனாங்க இல்லையா, அவைகள் கடைசியாய் பாய் பாய் சொன்ன. வருடங்கள் உருண்டோடின. இந்த முதல் மரம் ஒரு மாட்டு தீவன தொட்டியாக செய்யப்பட்டது. மாடுகளும் விலங்குகளும் அங்கே தண்ணீர் குடிக்கவும் தீவனத்தை தின்னக்கூடிய தீவன தொட்டியாக அதுவும் செய்யப்பட்டது. வருந்தியது, என் கனவு என்ன, நான் இப்படி ஆகிவிட்டேன். இரண்டாவது மரம் ஒருவன் கொண்டு போய் தன் வீட்டை கட்டிக்கொண்டு மீதம் இருந்ததில் ஒரு படகை செய்தான், மீன் பிடிக்கிற படகு. ஐயோ, என் கனவு இப்படி இருந்ததே, எல்லோரையும் இந்த பக்கம் இருந்து அங்கே கொண்டு போகிற டைட்டானிக் போல பெரிய கப்பலாக நான் பெயர் வாங்க நினைத்தேனே, போய் மீன் பிடிக்கிற கப்பலாய் நான் செய்யப்பட்டேனே என்று அது வருத்தப்பட்டது. மூன்றாவது கொண்டு செல்லப்பட்ட மரமோ அரண்மனையின் வாசலில் பெரிய தூணாக இருக்க ஆசைப்பட்ட அந்த மரம் 2ஆய் வெட்டப்பட்டு தூக்கி எறியப்பட்டு இருந்தது. இவைகள் ஒவ்வொன்றும் துயரத்தோடு இருந்தன. ஒரு நாள் இந்த மாட்டு தொட்டி தீவன தொட்டியாக செய்யப்பட்டிருந்தது ஆச்சரியத்தில் மூழ்கியது. காரணம், மனுவுருவெடுத்த இயேசு சுவாமி பாலகனாக அந்த தொட்டியிலே தவழ்ந்து கொண்டிருந்தார். மாதா அந்த தொட்டியில் தான் அந்த குழந்தையை வைத்தார்கள். இந்த மரம் பூரித்து போனது. இரண்டாவது மரம் மீன் பிடிக்கிற படகாக இயேசு அந்த படகிலே நின்று போதித்தாரே, ஜனங்களை கூப்பிட்டு ஆசீர்வதித்தாரே, காற்றை துணைக்கு அழைத்து மக்களோடு பேசினாரே, அந்த போதிக்கப்பட்ட பேதுரு கொடுத்த படகாக அது மாறி இருந்தது. அந்த படகு அவரை பார்த்தது, பிரமித்தது. ஆண்டவர் என்னில் இருக்கிறார், ஆண்டவர் என்னை பயன்படுத்தி போதிக்கிறார், ஆண்டவரை சுமந்து நிற்கிறேன், ஆண்டவர் என்னிடத்திலிருந்து பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூரிப்படைந்தது. மூன்றாவதாக ஒரு மரம் வெட்டி அப்படி போடப்பட்டது அல்லவா, அது இயேசு கிறிஸ்து சிலுவையாக மாறிய உருவெடுத்தது. 2 துண்டுகளும் இணைக்கப்பட்டு சிலுவையாக ஒன்றிணைக்கப்பட்டது. இயேசு அந்த சிலுவையிலே தொங்கி அந்த ரத்தம் சிலுவையிலே வடிந்த பொழுது அந்த மரம் சொன்னது,
என்ன பாக்கியம் பெற்றேனோ. உலகத்தின் எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை சுமக்கிற பாக்கியம். என்னிலேதான் பாவம் தோற்கடிக்கப்பட்டது, என்னிலேதான் சாபம் தோற்கடிக்கப்பட்டது. சிலுவையில் தான் பிசாசு தோற்கடிக்கப்பட்டான், அழிக்கப்பட்டான், வெற்றி சிறந்தார். மிகப்பெரிய பூரிப்பு அந்த